ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குருவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 66. தசரதன் மேனியை எண்ணெய் கடாரத்தில் இடுதலும் ராஜஸ்திரீகள் கைகேயியை நிந்தித்துக் கொண்டே புலம்புதலும். கௌசல்யை அரசனது தலையை தன் துடைமேல் வைத்துக் கொண்டு கைகேயை பார்த்து, குரூர சுபாவம் உடையவளே, உன் கருத்து நிறைவேறி விட்டது. மன்னனும் மாண்டனன், ராமனும் வனமேகினன். நீயே இந்த ராஜ்யத்தை தலையில் கட்டிக்கொண்டு அனுபவிப்பாயாக. ஐயோ, நான் என் கணவனையும் மகனையும் இழந்து அனாதையானேனே. ஒரு கூனியின் நிமித்தமாக ராஜ்ய ஆசை கொண்டு நீ ரகுகுலத்து அரசர்களின் சந்ததியை பாழாக்கி விட்டனையே. ஐயோ, இவ்விஷயத்தை ஜனக மகாராஜர் கேட்கில் புழுவாய் துடித்து பரிதவிப்பாரே. ராமன் பிழைத்திருந்த போதிலும் இவ்விடத்தில் இராமையால் நாசமடைந்தார் போலவே ஆய்விட்டனர். ஐயோ, அவனும் சீதையும் திக்கற்றவர்களாய் காட்டில் திரியும்படி ஆயிற்றே. ஜனகர் இந்த விருத்தாந்தத்தை கேட்கில் துக்கம் மேலெழ பெற்று பிராணனை விட்டு விடுவார். நான் பதிவிரதையாகையால் என் கணவனை ஆலிங்கனம் செய்து கொண்டு அக்னியில் குதித்து உயிர் விடப் போகிறேன். நீ சுகமாக கண்குளிர பார்ப்பாயாக என்று கதறிலிட்டனர். பிறகு மந்திரிகள் வசிஷ்டாதிகளின் உத்தரவின்படி அரசனது சரீரம் கெடாவண்ணம் எண்ணெய் கடாரத்தில் இட்டு வைத்தனர். அச்சமயம் ராஜபத்னிகள் அனைவரும், ஐயோ ஐயோ நாதனே, உன்னையும் உன் அருமை மகனான ராமனையும் விட்டு தவிக்கும் எங்களுக்கு இனி யாது கதி? ராஜ்யம் கைப்புகுந்த செருக்கினால் கைகேயி எங்களை திரஸ்காரம் செய்வலே என்று புலம்பினர். இச்சமயம் சூரியனும் அஸ்தமித்தனன். இருளும் பயங்கரமாக சூழ்ந்தது. பட்டணத்து ஜனங்கள் அனைவரும் அளவில்லாத மன வருத்தத்துடன் புலம்பி கைகேயை வைது கொண்டிருந்தார்கள். ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 67. மார்க்கண்டேயர் முதலிய முனிவர்கள் உடனே பரதனை வரவழைக்க வேண்டும் என்று வசிஷ்டரிடம் கூறுதல். பிறகு சூரியோதயமானதும் அரசனை அபிஷேகம் செய்யும் பிராமணர்களான மார்க்கண்டேயர், மௌத்கல்யர், வாமதேவர், கஷ்யபர், காத்யாயனர், கௌதமர், ஜாபாலி முதலியவர்கள் சபை கூடி ராஜ புரோகிதரான வசிஷ்டரை நோக்கி, இப்பொழுது இந்த பூமி நாதனற்று போயிற்று. இதனால் நமக்கு கடந்த ஓர் இரவு பல 100 இரவுகள் போல் தோன்றி நம்மை வாட்டிற்று. இனி இஷ்வாகு வம்சத்தில் பிறந்த ஒரு அரசகுமாரனை அரசனாக ஏற்படுத்த வேண்டும். அரசன் இல்லாத ராஜ்யம் நாசமடையும். மழை பெய்யாது. துஷ்டர்கள் அதிகமாவார்கள். விரோதிகள் படையெடுப்பார்கள். ஜனங்களுக்கு க்ஷேமம் உண்டாகாது. பிராமணர்கள் யஜ்ஞ யாகங்களை விக்னமின்றி செய்ய முடியாது. திருடர்கள் ஸ்திரீகளையும் ஐஸ்வர்யங்களையும் கொள்ளை கொள்வார்கள். சத்தியம் மறைந்து அதர்மம் மேலெழும். ஜனங்கள் தெய்வமே இல்லை என்று நாஸ்திகர்களாய் விடுவார்கள். எப்படியானால் கண் சரீரத்துக்கு நன்மையே செய்து தீமைகளை போக்குகின்றதோ, அப்படியே அரசனும் ராஜ்யத்துக்கு நன்மைகளை செய்து தீமைகளை போக்கி சத்தியத்தையும் தர்மத்தையும் விளங்கச் செய்கிறான். அரசனே ஜனங்களுக்கு தாய் தந்தையாய் இருப்பவன். யமன் தண்டனை மாத்திரமே செய்வான். குபேரன் செல்வத்தை மாத்திரம் கொடுப்பான். இந்திரன் ஆட்சி மாத்திரமே புரிவான். வருணன் நன்னடத்தைகளை மாத்திரமே ஏற்படுத்துவான். அரசனோ வென்றால் கீழ் சொன்ன எல்லாவற்றையும் தான் ஒருவனே செய்து அந்த யம குபேராதிகளை அதிசயித்திருப்பவன். ஆகையால் பிராமண உத்தமரே, ராஜ்யம் க்ஷேமமடையும் பொருட்டு தான தர்ம சுபாவனும் இஷ்வாகு வம்சத்தில் உதித்தவனுமான ஒரு ராஜகுமாரனை ராஜாவாக பட்டாபிஷேகம் செய்வீராக என்று உரைத்தனர். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமஹ. ఈ జగమంతా రామమయం. రామ 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 రామ.